பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம சக்திவேல் இருந்துட்டு சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் அம்மா வழியில் எடுக்க முடியாத எல்லா சொத்தையும் பொண்டாட்டி மூலமாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் ராஜியை இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். இவன் ஒன்றும் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, இவனை போய் பேரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சக்திவேல் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு போது நிறுத்துங்கன்னு சொத்துக்காக கேவலமாக ஆசைப்பட்டு என் பையன் ஒன்று இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணலை, நான் தான் மனசு கேட்காம என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அண்ணன் பொண்ணாச்சே இப்படி ஓடி வந்துட்டா, இப்படி ஒருத்தங்கிட்ட ஏமாந்தது தெரிஞ்சா பாரு, முத்துவேலோட பொண்ணு ஏமாந்துட்டு போய் வந்திருக்கான், இவர் ஊருக்கெல்லாம் புத்தி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தப்பாக பேசுவாங்களேன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சண்டையே வந்தாலையும் பரவாயில்ல, வெட்டு குத்தானாலையும் பரவாயில்ல, என் அண்ணனோட மரியாதை தான் முக்கியம்னு சொல்லி என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பாண்டியன் கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்ததா அவள் தப்பே பண்ணியிருந்தாலையும் பரவாயில்ல, அவளை கொண்டு எங்ககிட்ட சேர்த்துருக்கணும், அதை செய்ய விடாமல் இப்படி சொத்துக்காக தான் நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லி கோமதி கிட்ட பயங்கரமாக சக்திவேல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.